எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் 10 அவதாரங்கள் எடுத்துள்ளார். 10 அவதாரங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் பெருமைக்குரியதே. 3 தலைமுறைகளில் 2 அவதாரங்கள் நடந்திருக்கிறது என்ற ஆச்சரியம், ஆனந்தம், அதான் உண்மை. தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இறைவன் விஸ்வரூப தரிசனம் தந்திருக்கிறார். யார் அந்த தாத்தா, யார் அந்த பேரன் என்பதை அறிவோம். இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்ட மன்னன் இரணியகசிபுக்கு மகன் பக்த பிரகலாதன் அன்றே சொன்னான், தூணிலும் இருப்பான் இறைவன், துரும்பிலும் இருப்பான் என்றான். எந்த தூணில் இருக்கிறான் உன் இறைவன் என்று கேட்க, இதோ தூணிலிருந்து வெளியே வந்தார். நரசிம்ம அவதாரமாய் வந்தவர் விஸ்வரூப தரிசனம் தந்தார், அளித்தார். பக்தர் பிரகலாதனுக்காக உபதரிசனம் தந்தார். கேரள மக்கள் கொண்டாடும் ஓணம் பண்டிகையின் தலைவன் மகாபலி சக்கரவர்த்தி தானம் செய்வதில் மிகச்சிறந்து விளங்கினான். ஆணவத்தை அடக்க வாமன அவதாரம் எடுத்தான் எம்பெருமான். அவன் குள்ள உருவம் கண்டு என்ன வேண்டும் என கேட்க 3 அடி மண் கேட்டான். விஸ்வரூபம் எடுத்து முதலடியை மண்ணில் வைத்தான், 2வது அடியை விண்ணில் வைத்தான். 3வது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்க மகாபலி சக்கரவர்த்தி தன் தலையை கவிழ்ந்தான். 3வது அடியை இறைவன் மகாபலி சக்கரத்தின் தலையில் வைத்து பாதாள உலகத்துக்கு அனுப்பினான். மகாபலி பிரகலாதனின் பேரனாவார். தாத்தா பேரன் இருவருக்கும் 3 தலைமுறை இடைவெளிக்குள் 2 அவதாரங்கள் விஸ்வரூப தரிசனம் தந்திருப்பது என்பது மிகவும் சிறப்பாகும். எம்பெருமான் 10 அவதாரங்களில் 2 அவதாரங்கள். ஒன்று நரசிம்ம அவதாரம், சிம்முகமும் மனித உடலும் கொண்டது. வாமன அவதாரம் உருவில் மிக குள்ளமானது. மாறுபட்ட அவதார தோற்றங்களில் இறைவன் தரிசனம் தந்துள்ளார் என்பதை நாம் இங்கே பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.